இன்னும் புது வருஷத்துக்கு ஒரு சில நிமிஷம் இருக்கிறதுனால ஆண்டவர் எனக்கு ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி ஆண்டவர் எனக்கு உணர்த்தினதை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கலான் இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில கேள்விகள் கேட்குறேன். நீங்கள் அதுக்கு ஒரு சிலராவது பதில் சொல்லுங்கள். நீங்கள் ஒருத்தரும் சர்ச்சுக்கு வர்றோம், ரெகுலராக வர்றோம், ஆண்டவரை எதற்காக தேடுறீங்க? ஒரு கேள்வி. ரெண்டாவது உங்களோட இலக்கு என்ன? ஆண்டவரோட நீங்கள் தேடுறோம், எல்லாரும் சர்ச்சுக்கு ரெகுலராக வர்றோம், ஞாயிற்றுக்கிழமை அட்டன் பண்ணுறோம், காலையில் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவருடைய அந்த இலக்கு என்ன? போன வாரம் ஆபிரகாமனை பார்க்க போகும்போது ஃபோன் பண்ணேன். அவருக்கு வந்து ஃபோன் பண்ணிட்டுருக்கேன், இந்த மாதிரி வெளியூர்லேருந்து வந்துட்டுருக்கேன் அப்படின்னாரு. அப்போ நான் என்ன கேட்டேன், எந்த ஊருக்கு போனீங்கன்னு, என்ன விஷயமா போனீங்க? அதனால் மதுரைக்கு போனேன், இந்த ஒரு விஷயமா போனேன், இதை வாங்க போனேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதை போல் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் எந்த விஷயத்துக்காக நம்ம ஆண்டவரை தேடுறோம்? யாராவது 1-2 பேரா பதில் சொல்லுங்களேன். ஆண்டவரை தேடுற எந்த விஷயத்துக்காக ஆண்டவரை தேடுறீங்க? என்ன நோய் குணமாகணும்? சரி ஆண்டவரை குணம். ரைட், ஓகே, சரி. இந்த கேள்வி அப்படி இருக்கட்டும். செய்திக்குள்ளே போகிறேன் நான். சரி, நான் இன்னும் ஒரு 2 கேள்வி மட்டும் கேட்குறேன். ஒரு மனுஷனுக்கு அல்லது இந்த பூமியில் பிறந்த ஒரு மனுஷனுக்கும் ஒரு அத்தியாவசிய தேவை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஒரு அத்தியாவசிய அல்லது பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். அதாவது இந்த பூமியில் பிறந்த ஒரு மனுஷனுக்கும், அது ஆண்டவர் ஏற்றுக்கிட்டவங்களா இருக்கலாம், ஆண்டவர் ஏற்றுக்கிடாதவங்களா இருக்கலாம், ஒருத்தருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை. அதாவது அதுதான், அந்த பிரச்சனை சரியாக போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, தேவையும் ஒன்று இருக்குது. இந்த தேவை நமக்கு மீட் பண்ணாலது, அந்த தேவை நமக்கு சரியான போதும் அப்படிங்கிற விஷயம் என்ன? உங்களுக்கு என்ன தோணுது? உயிர் வாழ்றதே சரி, அப்ப தேவை போதும். சரி, நம்ம ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரோமர் 5:12 எடுத்து வாசிப்போம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. இப்போ அந்த வசனம் என்ன சொல்லுது? நான் கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் சொல்லிட்டு போயிடுறேன். ஒரு சின்ன காரியங்களை குறித்து ஒரு முன்னுரை மாதிரி சொல்லிட்டு போயிடுறேன். நமக்கு எல்லாம் தெரியும், ஆண்டவர் மனுஷனை ஆதாம் ஏவாள 2 பேரையும் படைச்சாரு. எதற்காக படைச்சாரு அப்படின்னம்னா, ஆதியாகமத்தை நீங்கள் 2வது அதிகாரத்தை வாட்சி பார்த்தீங்கன்னா சொல்லணும், ஆண்டவர் டெய்லி ஆதாம் கூட ஏவாள் கூடயும் உறவாடினாராம். ஆண்டவர் என்ன சொல்கிறாருங்கிறத ஆதாம் ஏவாளும் கேட்டாங்க. ஆதாம் ஏவாள் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறதையும் ஆண்டவர் கேட்டார். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு தெரியும், அந்த விருட்சத்தின் கனியை அவங்க சாப்பிட்டு பாவம் உள்ள ஆதாம் மூலமாக உலகத்துக்குள்ளே பாவம் வந்துருச்சு. இது எல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். அப்போது இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லாரும் எதில் பிறக்கிறோம்? இப்போ ரோமர் 5:12 சொல்லுவோம், எல்லாரும் பாவத்தில் தான் பிறக்கிறோம். வசனம் சொல்லுது, எல்லாரும் பாவத்தில் தான் பிறக்கிறோம். இனி பிறக்க போகிறவங்களும் பாவத்தில் தான் பிறக்க போகிறாங்க. எக்ஸப்ட் இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான். நம்ம ஆண்டவருக்கு மட்டும் ஒரு பாவமே கிடையாது. ஏன்னா அவர் கண்ணியின் வயிற்றுல பிறந்தார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்போது அதில் நீங்கள் யோவான் 8:22 ஒரு நாள் வாசிங்க. 8:21 யோவான். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நான் போகிறேன், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள், நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது என்றார். 24 வாச்சிருங்கண்ணா. 8:24. ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவரென்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம இது பொதுவானது எல்லாம் தெரிஞ்சது என்னன்னா, பிறக்க போகும்போது வசனம் ரோமர் 5:12 பார்த்தா, பிறக்க போகும்போது எல்லாருமே எதில் பிறக்கிறோம்? பாவத்தில் தான் பிறக்கிறோம். ஆனால் நீங்கள் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காம பாவத்தோடையே மரணம் அடைஞ்சா என்னங்க?
நம்ம கிறிஸ்தவ எல்லாரும் தெரிஞ்சோம். நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கிடாமல் மரணம் அடைஞ்சால் என்ன ஆகும்? நமக்கு நரகம். அதாவது நித்திய ஜீவன் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை ஃபுல்லாக நித்தியமாக நரகத்தில் போய் இதாகும். அதனால தான் அப்போது வசனம் அந்த ரோமர் 5:12 படி ஒரு மனுஷனுக்கு அத்தியாவசிய தேவை என்னது? அதாவது பெரிய பிரச்சனை என்னது? பாவத்தான் பிரச்சனை. ஒரு மனுஷனுக்கு அண்ணன் சொன்னார், அன்றாடம் சாப்பிட உணவு, இருக்க உறுப்பிடம், அந்த இருப்பிடம், சாப்பாடு, இதெல்லாம் மனுஷனுக்கு ஒரு அத்தியாவசிய தேவையா அப்படின்னு கேட்டால் அது ஒரு உயிர் வாழ்றதுக்கு அத்தியாவசிய தேவை. ஆனால் ஒரு மனுஷனுக்கு மிக முக்கியமான அந்த பிரச்சனை என்ன தெரியுமா? பாவம். 2வது கேள்விக்கு ஆன்சருக்கு போய் சொல்லிடுறேன். என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவம் மன்னிப்பு. ஒரு மனுஷன் சாப்பிடலாம், இருக்கலாம், எல்லாம் பண்ணலாம். நீங்கள் இந்த ஓமேல லூக்கால படித்து பார்த்தீங்கன்னா கூட தெரியும். லாசர் ஐஸ்வர்யவான், அது பார்த்தீங்கன்னா கூட தெரியும். அந்த ஐஸ்வர்யவானுக்கு எல்லாம் சாப்பிட இருந்தது, சுகபோகமாக வாழ்ந்தான். ஆனால் முடிவு என்னாச்சு? பாதாளத்தில் போய். ஏன் அப்படின்னா பாவ மன்னிப்பு இல்லை. அப்போ ஒரு மனுஷனுக்கு மிக முக்கியமான தேவை என்ன? பாவ மன்னிப்பு. அதனால தான் ஆண்டவர் பார்த்துட்டு இந்த மனுக்குலத்துக்கு பாவ மன்னிப்பு தேவை அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் என்ன அனுப்புனாரு? இயேசு கிறிஸ்துவ அனுப்புனார். வசனம் சொல்லுது, நீங்கள் சுவிசேஷத்தில் வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் பாவிகளை ரட்சிக்க வந்தார் அப்படி சொல்லி இருக்குது. அப்போ நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு அத்தியாவசிய தேவை இருந்தது அப்படின்னம்னா தேவனோ ஆண்டவரோ வேற ஏதோ கொடுத்துருக்கலாம். அப்போது நம்ம மனுஷனாகிய நம்ம எல்லா மனுஷனுக்கும் முக்கியமான பிரச்சனை பாவம். முக்கியமான சரி செய்யப்பட வேண்டிய தேவை என்னது அப்படின்னா பாவம் மன்னிப்பு. இப்போ நம்ம ஆண்டவர் சபைக்கு வருவோம், ரெகுலராக இது பண்ணியிருக்கிறோம். எத்தனை பேர் பாவம் மன்னிப்போட நிச்சயத்தை பெற்றிருக்கிறோம்? நீங்கள் எதுவும் கையை தூக்கண்டா, எதுவும் பண்ண வேணாம். இப்போ நம்ம சபை இருக்கிறோம், நம்ம ஐக்கியம் இருக்கிறோம் அப்படின்னம்னா இவர் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பக்கத்தில் இருக்கிற பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கிறாருங்கிறது எனக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? அவங்களோட ஆத்துமாக்கு தான் தெரியும். வசனம் அப்படிதான் சொல்லுது. ஏன்னா பாவ மன்னிப்பு, ஆண்டவர் கொடுக்குற பாவ மன்னிப்பு நிச்சயத்தை எதில் உணர முடியும் அப்படின்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியில் தான் உணர முடியும். அப்போது ஒரு நம்ம சபைக்கு வர்றோம், ஒருவேளை ஆண்டவர் தெரியாதவங்களுக்கு வேணா பாவ மன்னிப்பை கொடுத்து சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லாமல் இருக்கலாம். அவங்கள பற்றி ஆண்டவரை ஏற்றுக்கிடாமல் ஒருவேளை மறித்து போகலாம். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ கர்த்தராக ஏற்றுக்கிட்ட நமக்கு முதல் படி என்ன அப்படின்னா பாவ மன்னிப்போட நிச்சயம். கிறிஸ்தவ வாழ்க்கையில 1ஆம் கிளாஸ் என்ன அப்படின்னா பாவ மன்னிப்போட நிச்சயம். நீங்கள் இந்த சமயத்தில் 2023 முடிய போகுது. இந்த சமயத்துலையாவது உங்களுக்குள்ள அனாலிசிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்குள்ள செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் பாவ மன்னிப்போட நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளிருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா 23 ஏதோ சொல்லிட்டு ரொம்ப அடிப்படையான காரியங்களை சொல்கிறேன் அப்படி சொல்லி பார்த்தாலும் சில விசுவாசிகிட்ட பேசும்போது நான் கேட்டேன், நீங்கள் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி. எனக்கு இந்த வெளி சபைகளெல்லாம் நான் பேச போகும்போது 7 வருஷம் 8 வருஷம் சபைக்கு வர்றாங்க, ஆனால் இன்னும் அவங்களுக்குள்ள பாவ மன்னிப்பு நிச்சயங்கிறது கிடையாது. யோசிக்கிறாங்க, என்ன எனக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறதே அவங்களுக்கு இன்னும் ஒரு நிச்சயம் இல்லை. வசனம் சொல்லுது, அவரிடத்தில் வந்த ஒருவரையும் அவர் என்ன பண்ணுறதில்ல, தள்ளி விடுகிறதே கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லாமல் இருந்தது அப்படின்னம்னா நீங்கள் இன்னைக்கு கேட்டால் கூட அவர் என்ன பண்ணுவார்? பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுப்பார். நீங்கள் அதை விசுவாசிக்கணும். உடனே ஒரு உள்ளுக்குள்ளேருந்து ஒரு சத்தம் கேட்கும், ஒரு நாள் அல்லது 2 நாள் ஆனதுக்கப்புறம் எனக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லையே, அது எதுவும் உணர முடியலையே. ஏன்னா நம்ம பாவ மன்னிப்பு நிச்சயம் அப்படின்னு பிசிக்கல் கண்ணால் பார்க்க முடியாது. இப்போ என்கிட்ட பாவம் இருக்குது, இந்த மாதிரி தோளில் இருக்குது. நீங்கள் இந்த மோட்ச பணத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டியானுக்கு பார்த்தீங்கன்னா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட்டை மாதிரி தூக்கிட்டு போவோம். அது ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே ஆண்டவர் பாவம் மன்னிப்பு அப்படின்னா அப்படி கலண்டு கீழே விழுந்துடும். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ண முடியாது? நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். சரி, ஆண்டவர்கிட்ட நான் அறிக்கை பண்ணியிருக்கிறேன், ஒரு நாளும் அறிக்கை பண்ணுறேன், அவர் ஒருத்தர் என்ன பண்ணுறது கிடையாது, தள்ளி விடுறது கிடையாது. அப்போ எனக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறத என்ன பண்ணணும்? நம்ம விசுவாசிக்கணும். நீங்கள் இந்த சமயத்தில் யாராவது பாவ மன்னிப்பு நிச்சயம் உங்களுக்கு இல்லை அப்படின்னம்னா நீங்கள் ஆண்டவரை நோக்கி இது ஜெபம் பண்ணீங்க அல்லது கேட்டீங்க அப்படின்னீங்கன்னா அவர் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுப்பாரு. இது ஒரு அடிப்படை. இது யாருக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை பாவ மன்னிப்பு நிச்சயம் எனக்கு இல்லை அல்லது அது சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி நீங்களே கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் ஆவிலே உங்களால் உணர முடியும் பாவ மன்னிப்பு நிச்சயம் எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு. என்ன அடையாளம்னு பார்த்தீங்கன்னா வசனம் அப்படி சொல்லுது. எப்போவுமே பாவ மன்னிப்பு அல்லது 2வது என்ன வந்துடும்?
மனம் திரும்புதல். அப்படி நீங்கள் வசனத்தை படிச்சனாலே தெரியும். பாவ மன்னிப்பும் மனம் திரும்புதலும் அடுத்தடுத்து வரும். நீங்கள் பாவ மன்னிப்பு நிச்சயம் வந்துருச்சு அப்படின்னம்னா நீங்கள் அடுத்து மனம் திரும்புகிற காரியங்களுக்காக ஏற்றதாக உங்கள் இருதயம் மாறிடும். அது வரைக்கும் இருந்த உங்கள் பார்வை அடுத்த ஆண்டவர் ஏற்றுக்கிட்டதுக்கு அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றதுக்கப்புறம் அந்த பார்வை மாறும். அதுதான் மனம் திரும்புதல். பல இடத்துல என்ன சொல்லி தந்துடுறாங்க அப்படின்னம்னா, ஆண்டவர் பாவத்தை மன்னிச்சிட்டாரு அப்படின்ன உடனே நம்மளுக்குள்ள இருக்கிற பாவம் அத்தனை வருஷமா ஒரு மனுஷன் 30 வருஷத்துல ஆண்டவர் ஏற்றுக்கிறான்னா அது வரைக்கும் செஞ்ச பாவம் உடனே ஒரு மன்னிக்கப்பட்டுரும். ஆனால் உடனே மேற்கொள்ள முடியுமா கேட்டால் சந்தேகம். எல்லாராலையும் எல்லார் பாவத்தையும் என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக போராடி தான் ஆண்டவருடைய கிருபையை சார்ந்து கொண்டு தான் என்ன பண்ண முடியும், போராட முடியும். இது 2ஆம் கிளாஸ். பாவ மன்னிப்பு மனம் திரும்புதல் அப்படிங்கிறது 2ஆம் கிளாஸ். இன்னும் ஒரு சில நிறைய விசுவாசிகள் இருக்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான விசுவாசிகள்லாம் பல பேர் இந்த ட்ராப்பில் அகப்பட்டுருக்காங்க. ட்ராப்னா பிசாசு வைக்கிற கண்ணி. என்ன அப்படின்னம்னா, ஒரு சாரார் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு வந்தவங்க பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறலை அல்லது நிச்சயம் இல்லாமல் இருக்கிறாங்க. பல விசுவாசிகளாக இருக்கிறவங்க ஆண்டவருடைய பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நம்புகிறாங்க. அவங்கக்கிட்ட அடுத்த ஸ்டெப்பான மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளும் தென்படுது. ஆனால் 3ஆம் ஸ்டெப்பில் பல பேர் கோட்டை விட்டுறாங்க. வசனம் சொல்லுது, ஒரு மனுஷன் உண்மையாக மனம் திரும்பி இருந்தான், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று மனம் திரும்பி இருந்தான் அப்படின்னம்னா அதோட அறிகுறி என்ன அப்படின்னா, நீங்கள் மத்தேயு 18 எடுங்க. மத்தேயு 18 21 வாசிங்க. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரம் அல்ல, 70 மட்டும் தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ எனக்கு இப்போ கை தூக்கல, யார் யாருக்கெல்லாம் பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்குது? வெரி குட். சரி, பரவாயில்ல, கையை தூக்காட்டினாலும் பரவாயில்ல, உங்க இதயத்துக்குள்ள தெரியும். பாவ மன்னிப்பின் நிச்சயம் நமக்கு நம்ம முதல்ல பார்த்தது போல, ஆண்டவர் நம்ம பாவத்தை மன்னிக்கலை அப்படின்னம்னா நம்ம ஒரு நாள் நம்ம பாவ மன்னிப்பு நிச்சயம் பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரியாமல் அல்லது தப்பாக எடை போட்டு மறிச்சிட்டோம் அப்படின்னம்னா என்ன பண்ண முடியும்? பரலோகத்துக்கு போக முடியாது, நரகத்துக்கு தான் போக முடியும். அப்போது அந்த பாவ மன்னிப்பு அப்படிங்கிறது ஒரு மனுஷன் பிறக்க போகும்போது பாவத்தில் பிறக்கிறான் அப்படின்னு சொல்லுது. யார் யார் பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொட்டுங்களோ ஆண்டவர் மாத்திரம் மட்டும்தான் பாவ மன்னிப்பு தர முடியும். நீங்கள் மார்க் 2 வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஆண்டவர் ஒருவனால மட்டும்தான் பாவ மன்னிப்பை தர முடியும். அந்த பாவம் மன்னிப்பு இருந்தால் தான் நம்மளால் எங்கே போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். சரி, பாவ மன்னிப்புன்னு நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவர்கிட்டையும் முழுமையான பாவ மன்னிப்பின் நிச்சயம் இருக்குதா? அதாவது பாவ மன்னிப்பின் முழுமை அப்படின்னா என்னன்னா, எனக்கு அந்த பாவ மன்னிப்பின் முழுமை அப்படின்னா அந்த பாவ மன்னிப்பை வச்சுக்கிட்டு என்னால் ஆண்டவர் ஏற்கனவே ஆக்கினை தீர்ப்புக்குள்ளே இருந்த நம்ம இறந்தோம்னா பரலோகத்துக்கு போவோம், அல்லது ஆண்டவருக்குள்ளே மறிச்சோம்னா பரலோகத்துக்குள்ளே போவோம் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா பாவ மன்னிப்பினோட ஒரு முழுமை அல்லது முழு பாவ மன்னிப்பு அப்படிங்கிறத சொல்லலாம். யாருக்கிட்ட எல்லாம் அப்படி இருக்குது? ஆண்டவர் அதுக்கு என்ன தகுதி வச்சிருக்கிறாரு அப்படின்னம்னா, நீங்கள் மத்தேயு 18 கடைசி வசனம் வாசிங்களேன். நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரம பிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க பாவ மன்னிப்பின் முழுமையை அடையணும் அப்படின்னா நீங்க அடுத்த ஆளுக்கு மன்னிக்கணும். வசனம் அவர் கரெக்டாக சொல்லுவார், மனப்பூர்வமா மன்னிக்கலைன்னா பிதா மன்னிக்க மாட்டார். நீங்க மன்னிக்கலை அப்படின்னம்னா அவர் அந்த வசனத்துல பார்த்து சொல்றாரு, வேற யாரோ பார்த்து சொல்லலை, அவர் சீஷர்களை பார்த்து தான் சொல்றாரு. பேதுருவை பார்த்து சொல்றாரு, யோவானை பார்த்து சொல்றாரு. அவங்க எல்லாம் ஆண்டவருக்காக, பேதுருவா நம்ம படிக்கிறோம் போட்டை போட்டுட்டு எல்லாம் போட்டு அப்படி வந்தவர், அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அடுத்த ஆளை மனப்பூர்வமா மன்னிக்கல அப்படின்னா நான் பிதா மன்னிக்க மாட்டார். இன்னொரு யோவான்ல சொல்றாரு, பிதாவும் இயேசுவும் ஒன்னா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ இயேசு மன்னிக்க மாட்டான்னு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அப்போ அவங்களோட முடிவு என்ன? பாதாளம் தான். இப்போ ஆண்டவர் ஆண்டவருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்தாங்க. ஆனா ஏன் அவங்களா அப்ப பாவல போறாங்க? அப்போ அந்த பாவ மன்னிப்பினோட முழுமை அப்படின்னா என்னதுன்னா, உங்களை யாரா தப்பா பேசினாலும் சரி, உங்களுக்கு இருக்க கசப்பு இருந்தாலும் சரி, நீங்க அடுத்தவருக்கு மன்னிச்சுதான் ஆகணும். இதுதான் கிறிஸ்தவத்தோட 3வது படி. முதல் பாடம் என்னது? பாவ மன்னிப்பு. 2வது என்னது?
மனம் திரும்புதல். 3வது கிளாஸ் என்னன்னா மன்னிப்பு. இருக்கிற கோடிக்கணக்கான விசுவாசிங்கள்ல பல கோடி பேர் இதுல ஓட்ட விட்டுருவாங்க. ஆக அவங்களோட முடிவு என்ன ஆகும்? ஆண்டவரை தெரியாதவங்களுக்கு என்ன முடிவோ அவங்களுக்கும் அதே முடிவு தான். இதான் மன்னிக்கல, நம்ம பாவத்தை மன்னிக்கல அப்படின்னம்னா நம்மளோட முடிவு ரொம்ப பாதாளம், ரொம்ப பரிதாபமான நிலையம், பரிதாபகரமான ஒரு நிலையில போய் இது பண்ணிடுவோம். இந்த பாவ மன்னிப்பு வந்து அப்ப நான் சொன்னது போல எப்போ முழுமை அடையுது அப்படின்னம்னா அடுத்தவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். ஆஹ் அப்போ இப்போ நான் முதல்ல உங்கள்கிட்ட கேள்வி கேட்டேன் பார்த்தீங்களா, ஒரு மனுஷனுடைய அத்தியாவசிய தேவை என்ன? இப்போ உங்களுக்கு என்ன தோணுது? ஒரு மனுஷனுடைய அத்தியாவசிய தேவை அப்படின்னா என்ன தோணுது? பாவ மன்னிப்பு. ஒரு மனுஷனுக்கு எது இருந்தாலும் சரி, இல்லாட்டினாலும் சரி, ஆண்டவர்கிட்ட இருந்து பாவ மன்னிப்புன்னு சொல்றதை விட பாவ மன்னிப்பினோட முழுமை இருக்கும். உறுதியா 100% என்ன பாவ மன்னிப்பு ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறாரோ அந்த 100% பாவ மன்னிப்பு உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்குது, உங்களை சார்ந்திருக்கு. உங்க மேல யாராவது வசனம் சொல்லுது, மத்தேயு 6ல் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், 21ல் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். உங்கள் தப்பிதங்களை என்ன பண்ணணும்? அடுத்த ஆள் தப்பிதங்களை என்ன பண்ணணும்? நம்ம மன்னிக்கணும். வசனம் என்ன சொல்லுது? நீங்க அந்த 18 இந்த உவமை கூட வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். 6ஆம் அதிகாரம் மத்தேயு 18 24ல இருந்து வாசனம். அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 அதாவது 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பதாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடன் தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருக்கிறவனாகிய தன் உடன் வேலைக்காரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததையெல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவரிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். ஸ்தோத்திரம். போதும். இந்த ஓம ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னம்னா, நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கிட முன்னாடி பல கோடிக்கணக்காக நான் பாவம் பண்ணியிருப்போம். என்னுடைய வாழ்க்கையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா, நான் ஆண்டவர் அறியும் முன்னாடி பண்ணின பாவங்கள் அநேகம். வசனம் சொல்லுது, சிந்தையில பாவம், பேச்சில் பாவம், கிரியையில் பாவம், எல்லாத்துலையும் எல்லாரும் அதிகமாக பாவம் பண்ணியிருக்கிறோம். அதைத்தான் நம்ம ஆண்டவர் அப்போ மன்னிச்சு கொடுக்குறாரு வச்சுக்கோங்களேன். நம்ம ஆண்டவர்கிட்ட வந்தோடனே முதலாவது நம்ம பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொடுக்கணும். எல்லாருக்கும் அவர் பாவம் மன்னிக்கிறாரு. ஆனால் நம்ம பாவம் மன்னிப்பின் பெற்றுக்கிட்டு நம்ம குடும்ப வாழ்க்கையில் யாராவது ஏதாவது ஒரு சின்ன கசப்பாக போயிச்சுட்டு என்ன பண்ணிடுறோம்? உடனே அவன் அப்படி பேசிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம இருதயத்துக்குள்ளே கசப்பு வச்சுக்கிறோம். மனைவிக்குள்ள சண்டை, புருஷனுக்குள்ள கசப்பு, பெற்றோர்கள் பிள்ளைக்குள்ள கசப்பு, பிள்ளைக்கு பெற்றோருக்குள்ள கசப்பு, மாறி பக்கத்து வீட்டுக்காரங்க கசப்பு, இவங்க கசப்பு. நீங்கள் அதில் ஓமையில் நீங்கள் வசனத்திலே சொல்லுது, ஆண்டவர் ஒரு எடுத்துக்காட்டுக்கு 10 லட்ச ரூபா கடன் இருக்குது, அவனை மன்னிச்சு விட்டாரு. மன்னிச்சு விட்டவனுக்கு ஒரு 1000 அல்லது 100 ரூபாயோ கடன் ஒருத்தன் கொடுக்க வேண்டியிருக்கு. கடன் கொடுக்க வேண்டியது நியாயமாக கொடுக்கறது தான். அவன் ஒன்று ஏமாத்தலை. வாங்கினவே அந்த மன்னிக்கப்பட்டவனுக்கு நிஜமாவே கடன் கொடுக்கணும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் பெரிய கடனை உனக்கு மன்னிச்சு விட்டேன்ல. அந்த நீங்கள் வசனத்தை நல்லா படிச்சிங்கன்னா 2 வார்த்தையும் ஒரே மாதிரி இருக்கும். இவன் ஆண்டவரே எனக்கு இறங்கும் அப்படிமா, அதே வார்த்தையில இவனும் அவன்கிட்ட கடன் வாங்கினவனும் இறங்கும் அப்படின்னு சொல்லுவான். அப்போ 10 லட்ச ரூபா கடனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மன்னிச்சாருன்னா 100 ரூபாய் கடனை நீ ஏன் அவனை மன்னிக்க முடியலன்னு சொல்லி வசனம் சொல்லுது.
திரும்ப அந்த கடனை எல்லாம் கொடுத்து திருக்க அந்த கடனை மன்னிச்சதை கேன்சல் பண்ணிட்டாங்க. நீ 10 லட்ச ரூபா கொடுக்குற வரைக்கும் நீ எனக்கு வேலை செஞ்சுது அப்படின்னா என்னன்னா, முன்னாடி நம்ம எவ்வளவோ ஆண்டவர் அறியாம பாவம் பண்ணியிருக்கிறோம், அதான் ஆண்டவர் மன்னிச்சாரு. ஆனா அவ்வளோ பெரிய பாவத்தை மன்னிப்பை நம்ம இலவசமா ஏற்றுக்கொண்டோம். இங்க வந்து யாராவது ஒரு சின்ன கசப்பு ஏதாவது ஒன்று சொல்லிட்டோம் அப்படின்னா அதை நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கோம். இது நியாயமா, கரெக்டா? அப்போ நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இதைத்தான் நான் சொல்றேன். இதுதான் வந்து பிசாசு கொண்டு வர்ற கண்ணி. எல்லா விசுவாசிகளும் பார்த்துங்க, ஏகப்பட்ட 100ல் வந்து 80% விசுவாசிங்க அடுத்தவன் மேல கசப்பு வச்சிருக்கிறாங்க. எல்லார் மேலேயும் வீட்டுக்காரன் மேல கசப்பு, போதகர் மேல கசப்பு, பக்கத்து வீட்டுக்காரன் மேல கசப்பு, யாராவது ஒரு ஆள் எங்கேயாவது ஒரு கசப்பு வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் அல்லது ஆண்டவர் உங்களுக்கு முழுசா மன்னிக்கணும், உங்களை மன்னிச்சு பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னோம்னா நீங்க அந்த மன்னிப்பு அடுத்த ஆளுக்கு கொடுக்கணும். ஒருவேளை உங்களை நீங்க நியாயமா இருந்து அடுத்த ஆள் ஒரு சில விஷயத்துல அநீதியா உங்களை குற்றப்படுத்தினாலும் மன்னிச்சு தான் ஆகணும். அல்லது நீங்க சொல்லாததை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் என்னைய பத்தி ஏதாவது ஒன்று அப்படி சொல்லிட்டாரு, நான் பண்ணவே இல்லை அப்படி சொல்லிட்டு, இது நிறைய ரெகுலரா நடக்கிறது. நம்ம என்னதான் ஆகணும்? மன்னிச்சு தான் ஆகணும். ஏன் மன்னிக்கணும்? நமக்கு அப்பா பெரிய பாவத்தை மன்னிச்சிருக்கிறாரு. அந்த அன்பை அவர் ஏன் மன்னிக்கிறாரு? அவர் நம்ம மேல கொடுத்த அன்பு. வசனம் சொல்லுது, உலகத்தின் மேல அன்பு கூர்ந்து அவர் இயேசு கிறிஸ்துவ நம்ம கொடுத்தான பிதாவாகிய தேவன். நம்ம அவருக்குடைய அந்த பாவ மன்னிப்பால நமக்கு மன்னிச்சதை உணர்ந்தோம் அப்படின்னம்னா நம்ம அடுத்த ஆளுக்கும் மன்னிப்போம். இதுதான் பாவ மன்னிப்போட நிச்சயம். நீங்க இந்த பாவ மன்னிப்பில் அன்பை, ஆண்டவருடைய அன்பை உணர்ந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மாறும். லூக்கா 8ல் நம்ம படிக்கிறோம், 4 வகையான நிலத்தை பற்றி ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நம்ம இதயத்தை பற்றி சொல்லியிருக்கிறாரு. கடைசி 4வது நிலம் மட்டும் என்ன சொல்றாரு? உண்மையும் செம்மையுமான இருதயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன் பல பேருக்கு வசனத்தை வந்து கேட்ட உடனே அதை செயல்படுத்த முடியலை? இருதயம் சரியில்லை. இருதயம் எப்போ சரியாகும் அப்படின்னம்னா, ஆண்டவருடைய அன்பை உணராத எந்த இருதயமோ ஆண்டவருக்கு ஏற்ற பலனை கொடுக்க மாட்டவே மாட்டார். எப்படி நம்ம ஒரு நிலம் சரியில்லை அப்படின்னம்னா கொத்தி விட்டு ஏதோ ஒன்று உரம் போட்டு இது பண்ணுறோமோ, அதே போல் ஆண்டவருடைய அன்பை உணர 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 நம்மளோட இருதயம் ஆண்டவருடைய வசனத்தை கீழ்ப்படுகிறதா மாறும். அதைத்தான் ஆண்டவர் ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறார். நீ மத்தேயு 6ல் வச்சு பார்த்தீங்கன்னா, ஜெபம் பண்ணுகிற விதமாவது அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை என்ன சொல்கிறார்? நீங்கள் ஒரு வார்த்தை மட்டும் எடுத்து படிங்களேன். மத்தேயு 6 ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது அப்படின்னு சொல்லி சீசர்களுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார். 9வது வசனம், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. என்ன சொல்லி கொடுக்கிறார் இவர்? ஜெபம் பண்ண உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அப்ப ஆண்டவருடைய நாமம்னா கரப்பட்டு இருக்குதா? நம்ம பரிசுத்தமாகப்படுவதாக அப்படின்னு சொன்னேன்னா ஒரு நாமம் பரிசுத்தமாக்கப்படுவோமா? 1 பேரில் சொல்லியிருக்கேன், நான் ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்தரா இருப்பது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் அப்படி சொல்லி. அப்ப ஏன் ஜெபம் பண்ண அப்படி சொல்லி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னம்னா, ஜெபம் அப்படிங்கிறது வந்து நமக்கும் ஆண்டவருக்குள்ள ஒரு உறவு. நீங்க ஆண்டவருடைய அன்பை முழுமையா உணர்ந்திருந்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டு. உங்களுடைய ஜெப வாழ்க்கை மாறும். நீங்க போய் ஆண்டவர்கிட்ட போய் எனக்கு அது தாங்க இது தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவே மாட்டீங்க. எப்போ நீங்க அன்பை உண்மையா உணர்றீங்களோ உங்களுடைய ஜெப வாழ்க்கை அப்படி டோட்டலா மாறிடும். அப்போ நீங்க போன உடனே பரிசுத்தமாக்கப்படுவதாக அப்படின்னா உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள அந்த ஏதாவது கோபமா பேசியிருக்கிறோம், ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கோம்னா ஆண்டவர் அதை உணர்த்துவார். நீங்க உடனே அங்கனுக்குள்ளேயே மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டீங்க அப்படின்னீங்கன்னா உடனே உங்களுக்கு ஆண்டவருக்குள்ள இருக்கிற அந்த ஏசாயா 59:2 சொன்ன மாதிரி அந்த சின்ன பாவங்கள் எல்லாமே விளக்கப்பட்டுரும். நீங்க இன்னும் ஆவிக்குரிய லெவலில் கொஞ்சம் வளர்ந்தீங்கன்னா யார்கிட்டயாவது கோவப்பட்டு சொன்னீங்க அப்படின்னா உடனே ஆண்டவர் உணர்த்துவார். எனக்கு அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் நிறைய இருக்குது. எதேச்சும் ஒரு வண்டியில் போகும்போது என் மேலே தப்பு கிடையாது, ஒரு 4-5 பேர் எதிர்த்தாப்புல வந்துட்டாங்க, நான் ஏதோ கொஞ்சம் கோவமா பேசிட்டேன், உடனே ஆண்டவர் உணர்த்தினார். நீங்கள் அதை கொஞ்சம் உள்ள போக போக நீங்கள் ஆண்டவருடைய சமூகம், சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆண்டவருடைய சமூகம் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் காலையில் போய் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணி அப்போ ப்ரெசன்ஸ் கிடையவே கிடையாது. காலை அப்படி கிடையாது. நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போவே உங்களை ஆண்டவருடைய சமூகம் மூடும். எப்போ அப்படின்னா நீங்கள் ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்துட்டு இருக்கணும். ஆண்டவருடைய அன்பை நீங்கள் நினச்சி பண்ணீங்கன்னா உங்களுடைய லைஃப் டோட்டலாக மாறும். ஸோ நான் டைம் முடியும் போது கடைசியாக சொல்ல வந்தது என்னன்னா, உங்களுடைய பாவ மன்னிப்பின் நிச்சயம் அல்லது முழுமை நீங்கள் பரலோகத்துக்கு போகணும் அப்படிங்கிறது வந்து உங்களை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் அடுத்த ஆளுக்கு என்ன பண்ணிக்கணும்? மன்னிக்கணும்.
எதிரால் தப்பு பண்ணினாலும் நீங்கள் மன்னிச்சு தான் ஆகணும். இது கஷ்டமான பணமாக இருந்தாலும் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. அப்படி நீங்கள் மன்னிக்கலைன்னா நீங்கள் உங்களுடைய பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நீங்களே என்ன பண்ணீங்கன்னு அர்த்தம், கெடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த 2023 ஒரு சில நிமிஷங்கள் இருக்க, இப்போ 24 பிறக்கிறதுனால உங்களுக்கு உள்ள யாராவது பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுப்பாரு. உங்களுக்கு யார் மேலேயா கசப்பு இருக்குது, என் மேலே எனக்கு இல்லை ஒய்ஃப் மேலே கசப்பு இருக்குது, பக்கத்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துறாரு. அதை மன்னிச்சு நீங்கள் ஆண்டவருக்குள்ளே ஃப்ரீ ஆகுங்க. நமக்கு இன்னும் சில நிமிஷங்கள் இருக்கிறது. ஒரு வசனத்தை அப்படி வாசிப்பேன், என்னுடைய கண்டினியூ வாசிங்களேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 15வது வார்த்தை. கண்டினியூ வாசிங்க. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி எந்த ஒரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? இப்ப இவ்வளவு நேரம் நம்ம என்ன தியானிச்சோமோ அதனுடையதான காரியம்தான். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபையில மிக விசேஷமானது என்னங்க? கொஞ்சம் சொல்லுங்க. கொஞ்சம் தூங்குறவங்க அப்படி எழுமுங்க. அல்லேலூயா. இருக்கீங்களா? ஆண்டவர் கொடுத்த விசேஷமான ஒரு கிருபை என்ன தெரியுமா? நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மன்னிக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அங்க சொல்ற தேவனுடைய கிருபையை, எந்த கிருபைய? நமக்கு கொடுத்த கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு, சொல்லுங்க, எந்த ஒரு, சத்தமா வாசிங்க, யாதொருனா எந்த ஒரு கசப்பான வேறு முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கங்க, யாருக்குள்ள கலக்கம் வருதோ, சில நேரங்கள்ல மனசுல சமாதானம் இல்லாம ஒரே கலக்கமா இருக்கும் பாருங்க, அப்படியே குழப்பமா இருக்கும். பார்த்துருக்கிறீங்களா? உங்களுக்கு தான் சொல்றேன், அடுத்தவங்களுக்கு இல்லை. மனசுல சமாதானமே இல்லாம அப்படி படபடா படபடா படபடான்னு அப்படிலாம் பார்த்துருக்கீங்களா? அனுபவிச்சிருக்கீங்களா? ஒரு இளைப்பாறுதலே இல்லாம இருக்கும். அப்படின்னா நீங்க முடிவு பண்ணிக்கோங்க, உள்ள ஒரு கலக்கம் பிசாசு உண்டாக்கிட்டான்னு. ஆமென் சொல்லுங்களேன். என்ன அப்படின்னா, பிசாசு வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு அர்த்தம். உள்ள யாருக்குள்ள யாருக்கு கலக்கம் வருதோ அவங்களுக்குள்ள, அவங்க அடுத்து என்ன செய்ய போறாங்க தெரியுமா? அநேகரை, சொல்லுங்க, அவங்க மட்டும் இல்ல, அப்படி அந்த 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 கலக்கத்தை உணர்றவங்க, கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம், கலக்கத்தை உணர்றவங்க அநேகரை தீட்டுப்படுத்திட போறாங்க. அல்லேலூயா. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ஆண்டவர் இந்த கடைசி நிமிஷத்துல நமக்கு உணர்த்துற விஷயங்கள் நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் மிக முக்கியமானது. இன்னைக்கு நம்மளால பல காரியங்களை அல்லது பல நேரங்கள்ல மற்றவர்களுடைய ஒரு சின்ன தப்பை கூட மன்னிக்க முடியாம பயங்கர டென்ஷன் ஆகி பயங்கரமா அப்படியே நமக்கு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்க உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உணர்ந்தீங்களா? ஏன் மற்றவங்க செய்யற குற்றத்தை நம்மளால மன்னிக்க முடியல? சொல்லுங்க. தேவனிடத்துல மன்னிப்பு நம்முடைய பாவத்தை உணர்ந்து, என் நிலைமைய உணர்ந்து அவர்கிட்ட கேட்டு அதுல பெற்றுக்கொண்டிருந்தன்னா, அவன் செஞ்ச பாவம் பரவாயில்ல, என்னைய விட அவன் ரொம்ப மோசம் இல்லை, என்னையவே மன்னிச்சார். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த நிச்சயம் இருந்தா மற்றவங்க செஞ்ச தப்பு பெருசாவே தெரியாது. அப்படியே எல்லாம் எழுப்பி நிற்போமா? நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசு.
தூக்கி என்னை நிறுத்தி நீர் துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா